சினை ஆடுகளுக்கு வந்துட்டு நம்ம எப்படி சினையான ஆடு குட்டி போட்ட ஆடுகளுக்கு வந்துட்டு முதல்ல நம்ம எப்படி நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து குட்டி போட்ட ஆடுகள் வந்துட்டு நம்ம தீவன முறைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குட்டி போட்ட ஆடு குட்டி போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த குட்டி போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சினை ஆட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வயிறு நிறைய வந்துட்டு புல்லை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்க குட்டிக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளுக்கு வயிறு நிறைய அது வந்துட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வயிறு நிறைய வந்துட்டு புல் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். இது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ ஆடு வந்துட்டு ஆல்ரெடி சனியாக இருக்கும், ஆல்ரெடி வயிறு பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஆடு வந்துட்டு வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆடு வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய பசும் புல்லுங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% அளவு வந்துட்டு பசும் புல்லை வந்துட்டு ஒதுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது தீவனம் தின்னுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. போட்டுகிட்டே இருக்கிறது ஒரு அதில் வந்துட்டு அதோட குவான்டிட்டிலேருந்து ஒரு 40% அளவு வந்துட்டு பாதிக்கு பாதி வந்துட்டு ஒதுக்கிடும். அப்படி ஒதுக்கிடும் இல்லை கீழே போட்டு மிதித்து வச்சிடும். அப்படி மிதித்து வச்சிருச்சு அப்படின்னா ஆடில் வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 40% இது வந்துட்டு ஆடுக்கு. இதுவே வந்துட்டு மாடாக இருந்துச்சு, மாடு சனியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 10% வந்துட்டு ஒதுக்கிடும். ஏன்னா அது பெரிய வயிறு 10% ஒதுக்கி மீதி வந்துட்டு தான் வேஸ்ட் பண்ணும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வயிறு நிறைய வந்துட்டு நீங்கள் புல் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேங்களா? ஆடு வந்துட்டு புல் வேஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நம்ம ஆளுங்க வந்துட்டு போயிட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தீவனம் போகிறது. இது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்புங்க. ஆடு அதுவாக வந்துட்டு அதுவாக சாப்பிட்டு அதுவாக ஒதுக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் ஆடுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு சிக்கனை படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெரிக்குன்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? போடாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம்லேருந்து கலப்பு தீவனம் நீங்கள் கொடுக்கணுங்க. அதாவது அன்றைக்கி 400 கிராம் கொடுக்கணும். ரெண்டாவது பசுந்தீவனம் பற்றி பார்த்தீங்கன்னா 6 கிலோ அளவுக்கு ஒரு ஆடுக்கு நீங்கள் கொடுக்கணுங்க. 6 கிலோ அளவு அப்படின்னா இப்போ பசுந்தீவனங்கிறது எல்லாமே கலந்து தான். ஐ மீன் பசுந்தீவனம் பச்சையாக இருக்கிற தீவனம் எல்லாமே கலந்து தான். இது தழையாக இருந்தாலும் சரி, சோளமாக இருந்தாலும் சரி, வேலி மசாலா இந்த மாதிரி எது இருந்தாலுமே 6 கிலோ ஒரு நாளைக்கு வந்துட்டு கணக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு இதுதான் நீங்கள் கொடுப்பீங்க ஆக்சுவலாக. அதாவது ஒரு நாளைக்கு 400 கிராம் கலப்பு தீவனம் 6 கிலோ வந்துட்டு பசுந்தீவனத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இதை கொடுக்கறதுல தான் இருக்குது மேட்ரே. கொடுக்குறதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எலாபரேட் பண்ணி கொடுக்கணும். அதை பிரித்து செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். அதாவது 4லேருந்து 5 தடவை கொடுக்கணுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மார்னிங் வந்துட்டு ஒரு 50 கிராம் வந்து ஒரு கலப்பு தீவனம் கொடுக்குறீங்கன்னா அது 1லேருந்து ஒரு கிலோ அல்லது 2 கிலோ வந்துட்டு பசுந்தீவனம். 50 கிராம் கலப்பு தீவனம் 1 கிலோ அல்லது 2 கிலோ பசுந்தீவனம். அடுத்தது ஆஃப்டர் அது கொடுத்ததுக்கப்புறம் இன்பிட் மறுபடியும் ஆஃப்டர் ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை 5 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் கழித்து மறுபடியும் சேம் அதே 50 கிராம் கலப்பு தீவனம் மகைன் பசுந்தீவனம். அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மணி நேரம் 4லேருந்து 5 ஹவர் கழித்து மறுபடியும்